சொல்லுங்களேன். இந்த வாராகி அம்மனை எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல் தான் நான் சொல்ல போறேன். ம். ஏன்னு கேட்டா, வாராகி அம்மன் என்பது என்னமோ இப்ப புறப்பட்டு வந்தது மாரி இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆ. இது இப்ப வந்ததில்ல. நம்மளுடைய பூமியில முதல்ல இந்த புல் பூண்டெல்லாம் முளைச்சதுல்ல, ஆமா. அந்த புல் பூண்டு முளைக்கிறதில்ல, அந்த பிறவிகள்ல இந்த கிழங்கு வகையெல்லாம் உருவான பொழுதே இந்த வாராகியோட தன்மை அங்கேயே உருவாகுது. ம். வாராகி என்பது ஒரு தன்மை, ஒரு குணம். அது ஒரு பக்குவ நிலை. ம். அந்த பக்குவ நிலை எப்படின்னு கேட்டா, மண்ணுக்குள்ள இருக்கிறத சீச்சு புடுங்கி அது உள்ள இருக்கிற கிழங்க எடுத்து தின்னுக்கிற ஒரு குணம் இருக்குல்ல, ஆமாங்க. அப்படிப்பட்ட குணம் படைத்த அந்த அறிவுக்கு பேரு வாராகின்னு பேரு. ம். அது 5வது அறிவுன்னு சொல்றோம். இப்ப 5 அறிவுல இப்போ வ இப்ப அண்டத்துல பார்க்கிறோம். ம். அண்டத்துல பார்க்கும்போது இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கு. இந்த ம். பிரபஞ்சத்துல தான் பூமி இருக்கு. இந்த ம். பூமியில நடக்கிற விஷயத்த இப்ப தண்ணி மூடிடும். ம். மூடிட்டுனா சுவாச காற்று இருக்காது. அப்ப வாராக உருவம் எடுத்து மகாவிஷ்ணு அப்படியே தூக்கிட்டாரு. அ. அவருடைய அதே இது மாரி பெண்களுக்கு உள்ள குணத்துல மிக மிக கொடூரமான குணமா படைச்சவங்க வாராகி அம்மன் சொல்லுவாங்க. ஏன் கொடூரமான குணம்னா, ஒருவரை ஒருவர் அழிப்பார்களானால், அழிக்கும்போது அந்த தன்மைய எதிர்த்து போராடக்கூடிய சக்தி வாய்ந்தவங்க தான் இந்த வாராகி. அப்படி அந்த வாராகின்றது என்ன பண்ணும்னா, ஒரு 2 பேர் போராடும் பொழுது, நடுவுல எல்லாருமே, "அம்மா எங்களால முடியல, என்ன பாதுகாத்துக்கித்தாம்மா" அன்னு எப்ப நீ போய் சரணாகதி அடையிறியோ, ம். சரணாகதி அடையும்போது, நீ பின்னாடி போயிருவ, அது முன்னாடி நிக்கும். ம். நீ எப்ப மனமார உள்ளத்துல நீ உன்ன அந்த அம்மாவ நீ நினைக்கிறியோ, அந்த நேரத்துல வருவாங்க. இது எல்லாரும் கேட்டா வருவாங்களா? எல்லாரும் கேட்கலாத வருவாங்களான்னு கேட்கும்போது, நீ ம். கேட்டாலும் கேட்கலனாலும், உங்க வீட்லயும் உங்கிட்டயும் வாராகியோடைய தன்மை இருக்கத்தான் செய்யும்.